இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வீட்டுக்கு வந்ததுல இருந்து திருவிழா முடிகிற வரைக்கும் உங்க எல்லாரும் கூடவே இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போயிட்டு வரேன்க்கா. இத்தனை நாளா உங்க எல்லாரையும் எவ்வளவு மிஸ் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலா நான் உங்க கூட இருந்துட்டேன். I miss you, அக்கா. போயிட்டு வரேன்க்கா. I will miss you. அக்கா, நீ எதுக்குமே கவலைப்படாத. எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அவர் உன்னை நல்லா வச்சு பாருக்கா. நிச்சயம் முடிஞ்சிரும்க்கா. இப்பவே நீ அவர் கூட பேசி பழகிக்கோ. அப்பதான் உன்னாலேயும் அவரை புரிஞ்சுக்க முடியும். போயிட்டு வரேன்க்கா. நான் மட்டும் இங்க இவ்வளவு நாள் தங்கி இருந்தேன்ல, அதே மாதிரி நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வரணும். நீ ஆசைப்படுற மாதிரியே வர்றோம், சரியா? கண்டிப்பா வரோம். கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வராம இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் போயிட்டு வரட்டுமா? சரியா? ஒரு வாரம் எங்க வீட்டுல தங்கணும். சரி, கண்டிப்பா வரோம். அண்ணி, நீங்களும் அண்ணனை கூட்டிட்டு வரணும். சொல்லிட்டல, அடுத்த லீவுக்கு நாங்க அங்கதான் இருக்கோம். துளசி ரொம்ப வருத்தத்துல இருக்கா. பேசாம தாலி கட்டினது நாம தான் சொல்லிடுவோம். வெற்றி, இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. துளசி தனியா இருக்கா, யூஸ் பண்ணிக்கோ. என் பையன் வெற்றிக்கும் என் நண்பன் முனுசாமியோட பொண்ணு திவ்யாக்கும் கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். சீக்கிரமே ஒரு நல்ல முகூர்த்தத்தை குறிச்சு உங்க எல்லாருக்கும் சொல்றோம். நம்ம தொகுதியில் இருக்க அத்தனை பேரும் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து எங்க பிள்ளைங்களை வாழ்த்தணும். என் நண்பன் முனுசாமி பேசுவா. இனி நாங்க ரெண்டு பேரும் வேற வேற இல்ல. இத்தனை நாள் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். உன் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்த சந்தோஷம் உன் முகத்துல இல்லையே. துளசிக்காவை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அவங்களுக்கு அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சந்தோஷமா தானே இருக்க போறாங்க. அப்படிதாங்க நானும் நினைச்சேன். ஆனா திருவிழாவுல அக்கா முகத்துல சந்தோஷமே இல்ல. ரொம்ப கவலையா இருந்தா. என்ன ஆச்சுன்னே தெரியல. அஞ்சலி, நீ எப்போ ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு நீ கவலைப்படுற. அது என் ஃபேமிலிங்க. அங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் எஃபெக்ட் ஆக தானே செய்வேன். துளசி அக்காவுக்கும் எனக்குமான பாசம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாசம் மாதிரி. அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அக்காவால தாங்கிக்க முடியாது. புரியுது எனக்கு. அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு ஷேர் பண்ணாதானே அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம யோசிக்க முடியும். நீ கேட்க வேண்டியதானே? கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ண, ஃபோனை எடுக்கல. அம்மா, ஏன் அழறீங்க? ஒண்ணுல குட்டி, நீ தூங்கு. அம்மா, எனக்கு ஒரு கதை சொல்றீங்களாம்மா? இன்னைக்கு வேணாண்டா குட்டி, ப்ளீஸ் நீ தூங்கு. எனக்கு தூக்கம் வரலம்மா, கதை சொல்லுங்களேன். சரி சொல்றேன்.
ஒரு ஊர்ல ஒரு இளவரசி இருந்தாங்களாம். அவங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம். எந்த இளவரசனும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. ராஜா ராணி கதையாம்மா? ஆமா குட்டி. கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணும்போது ஒரு இளவரசர் வந்தாரு. அவர் கூட அந்த இளவரசிக்கு நிச்சயம் பண்ணாங்க. கல்யாணம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக குடும்பத்தோட போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அந்த கோவில்ல அந்த இளவரசிக்கே தெரியாம யாரோ அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. அச்சச்சோ, யாருமா அது? அது அந்த இளவரசிக்கே தெரியாதுடா. அந்த இளவரசி கழுத்துல கிடக்கிற தாலி, அந்த இளவரசி கழுத்துல கிடக்கிற தாலி வெளியே தெரிஞ்சா எல்லாரும் அந்த இளவரசிய தப்பா பேசுவாங்கன்னு தான் அத மறைச்சிட்டாங்க. அந்த இளவரசிக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கடவுள் கொடுத்தாருன்னு அவளுக்கு தெரியல. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சரி, என்ன எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் ஐயாவை பார்த்து பேசணும். என்ன விஷயம்? உள்ள போய் பேசலாமே தம்பி. ஏதாவது பிரச்சனையா? கோவில் விஷயமா பேசணும். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அது ஐயா தான் முடிவு எடுக்கணும். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அப்படிங்களா? நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். தம்பி நீங்களும் இருக்கணும். நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. ஆஹா, கோவில்ல ஏதோ பிரச்சனைன்றாங்க, நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்றாங்க. என்னன்னு தெரியலையே. ஒருவேளை நாம செஞ்ச விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ? ஆஹா, மாட்டிக்கிட்டடா. பாட்டி, இது என்னது? இதுவா? இதுதான் தாலி. தாலி தானே? அம்மா கழுத்துலயும் இதே மாதிரி இருக்கு.